ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் இரவிக்குளம் நேஷனல் பார்க் இன் மூனார், கேரளா ஆகும். இரவிக்குளம் தேசிய பூங்கா என்பது இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஓரத்தில் அமைந்துள்ள 97 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு தேசிய பூங்காவாகும். இது 1978 ஆண்டு நிறுவப்பட்டது. இரவிக்குளம் தேசிய பூங்காவானது கேரள வனங்கள் மற்றும் வனவிலங்குத்துறையின் மூனார் வனவிலங்கு பிரிவால் நிர்வகிக்கப்படுகிறது. இப்பிரிவுதான் அருகிலுள்ள மதிகெட்டான் சோலை தேசிய பூங்கா, ஆனைமுடி சோலை தேசிய பூங்கா, பாம்பாடும் சோலை தேசிய பூங்கா, சின்னார் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் குறிஞ்சிமலை சரணாலயம் ஆகியவற்றையும் நிர்வகிக்கிறது. கேரளாவின் பனிமூட்டமான மலைகளில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகவும் பிரமிக்க வைக்கும் இயற்கை பொக்கிஷங்களில் ஒன்றான இரவிக்குளம் தேசிய பூங்காவிற்கு உங்களை வரவேற்கிறோம். பரந்து விரிந்த புல்வெளிகள், அரிய வனவிலங்குகள் மற்றும் பிரமிக்க வைக்கும் மலைக்காட்சிகள் நிறைந்த இந்த சொர்க்கம் ஒரு கனவு காட்சியைப் போலவே உணர்வளிக்கிறது. இந்த பூங்காவில் 26 வகையான பாலூட்டிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளுடன் தொடர்புடைய அரிதான மலைவாழ் குளம்புள்ள விலங்கான நீலகிரி வரையாட்டின் நில்கிரி டிராகஸ் ஹைலோக்ரியஸ் மிக பெரிய பிராந்திய இனத்தொகையும் இதில் அடங்கும். இதன் எண்ணிக்கை 750 என மதிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற உள்ளூர் பாலூட்டி இனங்களில் புள்ளிமான், நீலகிரி லங்கூர், சிங்கவால் குரங்குகள், காட்டெருமை, செம்மான், காட்டுப்பன்றி மற்றும் சாம்பார் மான் ஆகியவை அடங்கும். பொன்னிற நரிகள் மற்றும் செந்நாய்கள் முதன்மையான வேட்டையாடும் விலங்குகளாகும். அதே சமயம் காட்டு பூனைகள், இந்திய சிறுத்தை மற்றும் வங்கப்புலி ஆகியவை முதன்மையான பூனை இனங்களாக உள்ளன. சிறிய பாலூட்டிகளில் சில கொறித்துண்ணிகள், முஸ்டலிட்கள் மற்றும் விவேரிட்கள் அடங்கும். அவற்றுள் மங்கிய பனை அணில், இந்திய கொண்டை முள்ளம்பன்றி, செந்நிற, பழுப்பு, சாம்பல் மற்றும் வரிக்கழுத்து கீரிகள், நீலகிரி மார்டன் மற்றும் ஆசிய சிறுநக நீர்நாய் போன்றவை அடங்கும். இந்திய யானைகள் பருவகாலங்களில் வருகை தருகின்றன. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூனாருக்கு அருகில் அமைந்துள்ள இரவிக்குளம் தேசிய பூங்கா அம்மாநிலத்தின் முதல் தேசிய பூங்காவாகும். 1978 நிறுவப்பட்ட இது 97 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. மேலும் இது அதன் உயரமான புல்வெளிகள் மற்றும் சோலை காடுகளுக்காக புகழ்பெற்ற ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகும். அருகி வரும் நீலகிரி வரையாட்டின் மலையாடு முதன்மை வாழ்விடமாக இப்பூங்கா புகழ் பெற்றது. மேலும் இவ்வினத்தின் மிகப்பெரிய காட்டு ஆடுகளின் எண்ணிக்கையையும் இது கொண்டுள்ளது. ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர் உயரமுள்ள இது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரமாகும். இது பூங்காவின் எல்லைக்குள் அமைந்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்காக வனத்துறையால் நிர்வகிக்கப்படும் திட்டமிடப்பட்ட செயல்பாடுகளை இந்த பூங்கா வழங்குகிறது. குறிஞ்சி பாதை புல்வெளிகள் வழியாக செல்லும். பொதுவாக காலை மற்றும் மாலை வேளைகளில் திட்டமிடப்படும். 3 மணி நேர மென்மையான வழிகாட்டப்பட்ட நடைப்பயணம்,
கேஸ்கேட் நடைபாதை, அடர்ந்த சோலை காடுகள் வழியாக லக்கம் நீர்வீழ்ச்சியை ஒட்டிச் செல்லும் 1 மணி நேர நடைபயணம், பூங்காவின் வரலாறு, பூங்காவின் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு வரலாறு குறித்து பார்வையாளர்களுக்கு தகவல் வரைபடங்களை பயன்படுத்தி விளக்கும் ஒரு விளக்க மையம். இரவிக்குளம் தேசிய பூங்காவின் பனிமூட்டமான மலைகளை கடந்து நாம் செல்லும்போது தீண்டப்படாத இயற்கையின் அமைதியான அழகு நம்முடன் தங்கிவிடுகிறது. பரந்து விரிந்த புல்வெளிகள் முதல் அரிதான நீலகிரி வரையாடு வரை இந்த பயணம் நமது பூமி உண்மையில் எவ்வளவு மாயாஜாலமானது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த அனுபவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.